வெல்கம் டு மை சேனல் நிவேதாஸ் லிட்டில் ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கேக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கேக் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கிடைக்கும். 4 எக் எடுத்திருக்கேன். ஒரு எக்கும் ஒன்று 50 கிராம்ஸ் அபோவ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குட்டியாக இருக்குன்னா 50 கிராமுக்கு மேலே எடுத்துக்கோங்க. 150 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகரை வந்து நீங்கள் பொடி பண்ணியும் சேர்த்திக்கலாம், இல்லை நார்மலாகவும் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ கலக்குறீங்கன்னா பொடி பண்ணிக்கோங்க. தென் இது கூட 10 கிராம் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2வது ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கலர் அதோட எல்லோவில் இருந்து லைட் எல்லோவாக நமக்கு மாறி கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது கூட 40 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் 150 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவை ஒரு 2 டைம்ஸ் சலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷின் ஸ்லோ ஸ்பீடில் ஓட விட்டுட்டு நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு பேட்டர் ஈவனாக கலந்து கொடுத்துரும். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஹேண்ட் விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ஓரத்தில், சைடில், அடியில் எல்லாமே வந்து நமக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்டில் 2 டின்லேயோ சிங்கிள் டின்லேயோ ஊற்றிக்கலாம். எப்போயுமே ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா இப்போ 1 கேஜி நான் கேக் பண்ணுறேன்னா 2 டின் எடுத்துக்குவேன். ஸோ உங்களுக்கு அவனில் வேகிற நேரமும் கம்மி, ஸ்பீடாக சாஃப்டாக வந்து ஸ்பாஞ்சு குக் ஆகிடும். இதுவே இது ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெந்து 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 கேக்கு ப்ரௌன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்போயுமே ஒரே டின்னை வந்து 2 டைம் வாங்கிப்பேன். ஸோ இதில் 250 கிராம்ஸ் அதில் 250 கிராம்ஸ் போட்டோம்னா நமக்கு 500+ கேக் ஸ்பாஞ்சே கிடச்சிரும். தென் விப்பிங் க்ரீம் நமக்கு போடுவோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் பொறுத்து நமக்கு வந்து கேக் 1 கேஜிக்கு மேலேயோ இல்லை 1 கேஜிக்கு நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிரும். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ கேக் ஸ்பாஞ்ச் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போது அன்மோல் பண்ணக்கூடாது. நல்ல கூல்டவுன் ஆகட்டும். இப்படியே தொடர்ந்து கூல்டவுன் பண்ண விடக்கூடாது. மேலே ஒரு சாஃப்டான காட்டன் டவலோ இல்லை கிளின்ட்ராப் பண்ணிக்கோங்க. ஹீட்டாக இருக்கும் போது கிளின்ட்ராப் பண்ணோம்னா கொஞ்சம் மேலே பபிள்ஸ் வாட்டர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம சேஃபாக வந்து காட்டன் டவலே போட்டுக்கலாம். இப்போ வந்து எட்ஜஸை நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சைட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ரொம்ப இடையிலலாம் விட்டுட்டோம்னா கேக் வந்து டேமேஜ் ஆகிடும். நான் சுற்றி எந்த கவர்ஸும் போடலை. டின்னில் சென்டர் கவர் மட்டும்தான் போட்டேன். ஸோ எந்த அளவுக்கு கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை நான் 4 ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு ஒரு பர்த்டே கேக்காக தான் டெக்கோர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்குமே வந்து நல்ல சாஃப்டான சூப்பரான இந்த மாதிரி கேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.